என்னடா நடக்குது சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை ஷேர் பண்ணனா வீடு பூந்து அடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது சோசியல் மீடியாவில் இப்போ நெல்சன் அப்படிங்கிறவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்ட் டைமில் ஜென்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்செட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வர்றாரு. அதே மாதிரி ராஜா அவர்கள் அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பாடி பில்டிங் வீடியோலாம் போடுவாப்பில். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தாங்க அதாவது சோசியல் மீடியாவில் அவர் ஒரு ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ பேர் அவரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இந்த அளவுக்கு உடம்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவருக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவரோட நிலைமையை பாருங்க. அதாவது ஒரு வீட்டு முன்னாடி அருவாள் எடுத்துட்டு போய் சண்டை கட்டுற நிலைமையில உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. அதுவும் வீடு பூந்து நெல்சன் அவர்களோட வீடு பூந்து அடிச்சதுல நெல்சன் அவர்களோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே காயம் ஏற்பட்டு இருக்குது. அருவாள் எடுத்துட்டு போய் வெற்ற அளவுக்கு தைரியம் யாரு கொடுத்தது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாங்க. மக்கள் நெல்சன் அப்படிங்கிறவர் வந்து ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்கிறவர். இந்த பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருப்பாப்ல, நிறைய தகவல்களை பேசிட்டு இருப்பாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜென்செட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற சேனல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த சேனலில் ரீசெண்டாக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அதாவது சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் திமுக கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் என்னடா மொட்டையா நீ வந்து காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ற, அதுக்கு உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் அதுக்கு பெரிய அளவு ரிப்ளைவெல்லாம் பண்ணல, ப்ரூஃப் வீடியோவெல்லாம் எதுவும் போடல. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் அதை சும்மாவும் விடல. என்னடா 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இனிமே நீ வந்து அதுக்கு உண்டான ப்ரூஃப் வீடியோவெல்லாம் போடவே இல்லையே, ப்ரூஃப் வீடியோ இல்லையா, நீ வந்து சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இவரை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டே இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அந்த ப்ரூஃபில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணதில் அவரோட சொத்து விவரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாப்புல. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 250 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு, அதுவும் 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஊரில் 250 ஏக்கர் லேண்ட் 50 லட்சத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர் அப்படிங்கிறது 2500 சென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது 2500 சென்ட் 50 லட்சம் கணக்கு போட்டால் ஒரு சென்ட் எவ்வளோ வருது அப்படின்னு போட்டு அவர் 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்கிறாரு. அவர் போடுற கணக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு அதாவது ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கணக்கில் தான் வருது. 2026 ஒரு சென்ட் 2000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்தமாக நிலம் வாங்கிடலாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேண்டு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கிது. அதாவது ஒரு சென்ட் நிலம் அப்படிங்கிறது 4 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்கிதுங்க. எந்த ஊரில் வந்து வெறும் 2000 ரூபாய்க்கு இப்போ லேண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. அவர் அதனால தான் சொல்லியிருக்காப்புல, அவர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டாப்புல, பணம் வாங்கிட்டாப்புல அப்படின்ட்டு. இவர் எதனால் வந்து இதை அழுத்தி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேட்புமனுவில் பார்த்தீங்கன்னா அவர் நிலம் வாங்கினதா சொல்லப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போய் இவர் சிஎம் அவர்களெல்லாம் சந்திச்சிருக்காரு. அதனால இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவரோட வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருந்திருக்காப்புல. அந்த ரிப்ளை வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு விஷயங்களை சொல்ல, அவரும் ஒரு விஷயங்களை சொல்ல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரும் ட்ரிகர் ஆகி நெல்சன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஷார்ட் டைமில் உயர்ந்துட்டேன், எங்கள் ஊராக இருந்தாலும் அந்த பையன் வந்து ஷார்ட் டைமில் உயர்ந்துட்டா என்ன வேணாலும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நெல்சன் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர்கள் ஒரு ப்ராடக்ட் வித்துட்ருக்காரு. அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபுட் சேஃப்டி எல்லாம் கிடையாது, FSSAI எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பாப்புல. இதை வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியும் நெல்சன் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வீடியோ ப்ரூஃபெல்லாம் இருக்குது, நிறையா சோசியல் மீடியாவில் இருக்குது. அவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் வந்து கவுன்சிலராக இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரும் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னை நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இணைச்சு ரொம்ப நாட்கள் ஆச்சுங்க. ரீசெண்ட் டைமில் நிறைய அரசியல் மேடைகளில் நாம் தமிழர் மேடைகள் எல்லாம் நம்ம வந்து ராஜா அவர்களை பார்த்துருக்கோம். நாம் தமிழரோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து இதை கேட்குறங்கிற பேரில் போய் நிறைய பிரச்சனையாகி, அதாவது வீட்டுக்கு போகிற அதாவது பேசுறதுக்கு போகிற ஒரு பையில் பார்த்தீங்கன்னா அருவா கத்தியெல்லாம் வச்சுட்டு போயிருக்காப்புல. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா 2 தரப்பினரும் சண்டை வந்துட்டு இவர் போட்டு அதாவது நெல்சன் அவர்களை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க அம்மாவையும் போட்டு அடிச்சிருக்காப்புல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆள் ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்கிறவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காப்புல. அவரு போய்
வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவையெல்லாம் அடித்தா அவங்களாம் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கம் இருக்கிற உறவினர்கள், வீட்டுக்கு பக்கம் இருக்கிற சுற்றத்தார்கள் எல்லாம் வந்து ராஜா அவர்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்து அவங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து விசாரணையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெல்சன் அவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனை வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆணிவேர் யாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் விதை போட்டது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாட்டை அவர்கள் தான். நெல்சன் அவர்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தா இல்லையா, அதுக்கு சாட்டை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா, நீ வந்து ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நீ நிரூபிச்சு காட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாப்புல. ரீசெண்ட் டைம்ல சாட்டாய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மீடியா கிடைக்குதே இல்லை, தன்னோட மீடியால கூட யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்லை, கண்டபடி அதாவது வாய்க்கு வந்தபடி பேசுறாப்புல. இதை வந்து நிறைய பேர் என்கரேஜும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க, ரஜினி அவர்கள் வந்து அரசியலில் நான் வரப்போறேன், கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப ரஜினி அவர்களையும் சரி, ரஜினி அவர்களோட ஃபேமிலியும் சரி எந்த அளவுக்கு கேவலமா பேசுனாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் யாருமே எதிர்க்க மாட்டேறீங்களே, பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு மேடை எப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சு நாகரிகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைதாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதை தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது வேற. ஆனால் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரியும், அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை பற்றியும் அது இதுன்னு பேசுறதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, டிஎம்கேல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மேடைகள் எல்லாம் கண்டபடி பேசிட்டு இருப்பாரு, அவரெல்லாம் எவ்வளோ பேர் அடிக்கிறீங்க சோசியல் மீடியாவில். ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்படியும் பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் யாருமே அடிக்க மாட்டீங்கன்னா அவருக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க மாட்டேறீங்களே, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வளர விட்டு அதாவது இப்படி பேசினாலும் நம்ம என்கரேஜ் பண்ணிக்கலாம்ப்பா, இதெல்லாம் மீம் மெட்டீரியலா மாறும்பா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போறதுனால தான் இவங்கெல்லாம் இப்படி பேசினா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க எக்கச்சக்கமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கே பச்சையா தெரியுதுங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது நெல்சன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாப்ல, அதாவது ஊழல் புகார் உங்ககிட்ட இருக்கு, நீங்க வந்து காசு வாங்கிட்டீங்க, டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாப்ல. அது வந்து ப்ரூவ் பண்ணு, நீ முடிஞ்சா ப்ரூவ் பண்றா அப்படிங்கிறது வேற, நீ ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்ததா ப்ரூவ் பண்றா அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பா வந்து அது தவறான வார்த்தை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற துரைமுருகன் அவர்களே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்து வந்து நீங்க காசு வாங்கியிருக்கீங்க, நீ அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கீங்க, இவங்ககிட்ட காசு வாங்கியிருக்கீங்க, டேக்ஸ் ப்ராப்பரா கட்டியிருக்கீங்களா, மற்றவங்க மேல வந்து ஒரு குறையை முன்வைக்கும் போது அப்போவெல்லாம் இவங்களுக்கு வந்து வலிக்க மாட்டேதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயமா தாங்க எனக்கும் தோணுது. வீடு பூந்து ஒருத்தரை அடிக்கிறது, அதாவது அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட அளவுக்கு போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. இந்தியாவில் மிக முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா பேச்சு சுதந்திரம் தாங்க. அந்த பேச்சு சுதந்திரத்துக்கு இங்கே வந்து இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாடு சுடுகாடாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கே யாரை எதிர்த்தும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை எதிர்த்து நீங்கள் பேசினாலும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க. இதில் வந்து நான் நெல்சன் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, நம்ம ராஜா அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் ராஜா அவர்கள் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். அவர் நிறைய ஃபிட்னஸ் வீடியோஸ் எல்லாம் போடக்கூடிய ஆளு. அவரை வந்து பார்த்து நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணி அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி வச்சுட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் வந்து இவர் இப்படி அருவாள் எடுத்துகிட்டு போய் நிற்பார் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ வந்து ராஜா அவர்களுக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் அப்படின்ட்டு ஒரு இன்ஃப்ளூன்சர் இருக்காரு, சோஷியல் மீடியா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த யானை கவலம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாப்புல. இது வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட்டு, இதில் வந்து ஃபுட் சேஃப்டி எல்லாம் இல்லை, அதாவது FSSAI சர்டிஃபிகேட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தாப்புல. இந்த வீடியோ பார்க்குற ராஜா அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அதாவது எங்கிட்ட FSSAI சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, நான் எல்லாம் ப்ராப்பராக ஃபுட் சேஃப்டி எடுத்து தான் நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிங்கன்னா இல்லை ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க 4 பேர். நீங்கள் வந்து இது வந்து இப்போ அவங்க சொல்கிறது வந்து இது ஃபுட் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ரூமராக கூட இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து அதை ஆடியன்ஸுக்கு வந்து தெளிவுபடுத்திட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்டை வந்து ஜென்யூனாக வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் இல்லையா. நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை அப்லோட் பண்ணிடுங்களேன், அது வந்து உங்களுக்கு தான் வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கூட போட்டுருந்தீங்க, அதாவது உங்கள் ப்ராடக்ட்லாம் வச்சுட்டு
என்னோட ப்ராடக்ட் வந்து எல்லா நாடுகள்லையும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, ஃபுட் சேஃப்டி இல்லாமல் எந்த நாடுகள்லையுமே இதெல்லாம் விற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ போடுறதோ என்கிட்ட ஃபுட் சேஃப்டி இருக்குதுப்பா, சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன்ப்பா அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் ஃபோட்டோவாக சோஷியல் மீடியாவில் போட்டால் கூட அதை பார்க்குறவங்க 4 பேர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இது ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க, அப்போ அவங்க தான் பார்த்தீங்கன்னா லூஸ் தனமாக உளறிட்டு இருக்காங்க, ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஒருத்தர் வளர்ந்து வர்றதெல்லாம் பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஆடியன்ஸே முடிவு பண்ணிக்குவாங்க, அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் போய் தான் அப்படிங்கிறத ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதான் வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு அதை நீங்கள் வந்து லீக் பண்ணிடுங்களேன், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஒரு ப்ராடக்டை வந்து ஜென்யூனாக நீங்கள் விற்கும் போது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டியது உங்கள் கடமை அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயமே. தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணிடுங்க. இது வந்து என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டும் கூட. அதாவது நானும் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அதனால சொல்கிறேன், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பிரதர், ஒருவேளை உங்கள்கிட்ட FSC சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணிடுங்களேன், பார்த்து நிறைய பேர் தெளிவாய்க்குவாங்க. ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு எதிராக போட்ட நெல்சன் அவர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அந்த சர்டிஃபிகேட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவரே மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிருங்க. மக்களை இந்த வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஏன் திமுக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 3.5 கோடி தான் சொத்து இருக்குது அப்படின்னாப்புல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட 8.5 கோடி தான் சொத்து இருக்குது அப்படின்னாப்புல, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 700 கோடி சொத்து இருக்குது அப்படின்னாப்புல, சீமான் அவர்கள் வந்து எங்கிட்ட வந்து 50 லட்சம் வந்து 50 லட்சத்துக்கு 250 ஏக்கரில் இடம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. இதை மட்டும் ஏன் பெரிய அளவு பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்ககிட்ட அமௌண்ட்டே கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா என்னோட எங்ககிட்ட வந்து கட்சி நடத்துறதுக்கே அமௌண்ட் கிடையாது, திரள் நிதி வந்து எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கோம், அதாவது எங்ககிட்ட செலவு பண்ணுற கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் தான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வந்து கட்சி நடத்துறதுக்கே வந்து உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ காசு கொடுத்து எப்படி நீங்கள் லேண்டு வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி மக்களும் இந்த விஷயத்தையெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக இவர் பேசுனதும் இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சர்ச்சைக்குள்ளாகி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சுங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வந்து வாயில் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சண்டைக்கு போவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தப்பு தான். எக்ஸாம்பிளுக்கு விஜய் அவர்களை எடுத்துக்கோங்க. ரீசெண்ட் டைமில் விஜய் அவர்களை பற்றி எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தானே வந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் சண்டைக்கு போனால் என்ன நடக்கிறது? விஜய் அதாவது ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாரும் பேசலாம், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தாங்க. ஒருத்தரோட பர்சனல் ஆகட்டும், ஒருத்தரோட ஃபேமிலி ஆகட்டும், அதை பற்றியெல்லாம் இவ்வளோ கேவலமாகலாம் பேசக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. சாட்டையவர்கள் வந்து கொஞ்சமாவது நாவடக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் சாட்டையவர்கள் பேசும்போது இது நிறைய பேர்த்த ஹர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சாவது பேசணும். அதாவது நீங்கள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போல்லாம் மீடியாவில் வந்து சாட்டையவர்கள் வீடியோனாலே யாராச்சும் கழுவி ஊற்றிருப்பாப்புல, யாராச்சும் திட்டிருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் பேசுகிறதுலேருந்து ஒரு 4 விஷயத்த நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போ யாருமே உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறது இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படியும் உங்கள் வீடியோனா டிவிக்கேல விஜய் அவர்களை பற்றி நீங்கள் கிளின்னு கிடிச்சிருப்பீங்க, ஏதாவது கண்டபடி பேசியிருப்பீங்க, அதை வந்து நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு பார்க்குற ஆளுங்க தான் அதிகமாக இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு முக்கியமான கட்சியில் இருக்கிறாப்புல, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற முக்கியமான கட்சியில் இருக்கிறாப்புல, திராவிடம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் தமிழ் தேசியம், தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ட்டு நிறைய நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. நல்ல கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் பேசாமல் ரீசெண்ட் டைமில் நீங்கள் பேசக்கூடிய ஒரே விஷயம் டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் நீங்கள் பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறவங்க முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி தான் பேசுகிறீங்க. எனக்கு பர்சனலாக வந்து அதான் ஃபீல் ஆகுதுங்க. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் நியூஸ், இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறதே விட்டுட்டேன். முதல்ல நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னென்னா இந்த பிஃபோர் எலெக்ஷன்லாம் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எலெக்ஷனே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசுகிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு நலனுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாமே உணத்துக்காகாத விஷயமா தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக அப்படி தான் தோணுது. ஏன்னா நான் உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ உங்கள் வீடியோஸை நான் பார்க்குறதே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுங்க. ஏன்னா நீங்களோட அரசியல் கருத்துக்களையெல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே மதிக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ரஜினி அவர்களை நீங்கள் திட்டின மாதிரியும், கமல் அவர்கள் வந்து திட்டின மாதிரியும் ஃபேமிலி அட்டாக், பர்சனல் அட்டாக்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்கப்பா. அது வந்து கண்டிப்பாக ஒர்த்தே இல்லை. அதாவது உங்களை வந்து எத்தனை நாள் கொண்டாடுவாங்கன்னு தெரில. இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா விஜய் அவர்களை பிடிக்காதவங்கனால தான் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க. மற்றபடி நீங்கள் பேசுறதுனால நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. டிவிக்கே அப்படிங்கிற கட்சி இப்போ இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பெரிய அளவு ட்ரெண்ட்லாம் ஆயிருந்திருக்க மாட்டீங்க. கொஞ்சமாவது இனிமேலாவது நாவடக்கத்தோட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களை ஒரு பேச்சுக்காக இப்போ வந்து வீடு பூந்து சண்டை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.